எல்லாமே சம்பாதிக்கிறோம். ஏன் வந்துட்டு நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு கல்யாணம் ஆச்சுன்னா புருஷனாத்துக்கு போகணும்? அதே அந்த அளவுக்கு என்னோட ஆத்துக்காரர் எங்கள் ஆத்துக்கு அடிக்கடி வர்றது இல்லை, எங்கள் ஆற்றுல தங்கறது இல்லை. இது என்ன ஆத்துக்காரர்னு மட்டும்ட்டு இல்லை, பொதுவாகவே இருக்கிற விஷயம். எங்கள் அம்மா காலத்துலேயும் பார்த்துருக்கேன். இப்போ என் தங்கை கல்யாணம் ஆக போகிறது, அவளையும் இன்னொரு ஆத்தத்துக்கு தான் அனுப்ப போகிறோம். எங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது. அது ஏன் எதனால எப்படி சொல்கிறா? யாரும் சொல்லலை. ஓகே, அதான் முதல் விஷயம். இப்போ யாரும் சொல்லலை. ரங்கமன்னார் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிட்டார். இன்னி வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் கொடுத்தனம் பண்றார். ஆண்டாளுடைய பிறப்பிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இது இப்போ பிரசாதம் கூட வந்தது இல்லையா? முதல்ல மாப்பிள்ளை மாமனார் வீட்டோட போய் கொடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சது ரங்கமன்னார் தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த போல்ட்னஸ் இது வரைக்கும் யாருக்கும் வரல. அவரோட அது நின்று போச்சு. எல்லாத்திலையுமே பெருமாள் அன்பேரலல்டு இல்லையோ, இதுலேயும் அன்பேரலல்டு. அதனால இன்னொருத்தர் அவருக்கு அந்த சான்ஸே அவர் கொடுக்கல. ஐ கம் டு த ரீசன். த ரீசன் இஸ் உங்களுடைய ஃபிசியலாஜிக்கல் மேக்கப். அதை பார்த்தா விதுரர் ஒரு இடத்துல திருத்தராஷ்டிரனுக்கு சொல்றார், கிராஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துல வளரக்கூடிய எபிலிட்டி பெண்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அவர். அப்படின்னா நம்ம இந்த மாத்து நடுவு இல்லையோ, நாற்று நடைச்ச ஒரு இடத்துல இருந்து மாற்றி கொண்டு போய் இன்னொரு இடத்துல நடறா. அப்போ எல்லா நாத்தங்காலும் சர்வைவ் ஆகாது. அந்த மாற்றச்சே சிலதெல்லாம் போயிடும், பலது சர்வைவ் ஆகிடும், ஆனால் சிலது போயிடும். அதை போல மாற்றி ஒரு ஆணை நட்டால் இன்னொரு இடத்துல அவன் போய் கொடுத்தனம் பண்ணோம்னா ஹி கான் சர்வைவ். ஆனால் ஒரு பெண்ணை நாத்தங்கால் ஆட்டம் மாற்றி நட்டா ஷீ சர்வைவ்ஸ் அ லாட். அந்த சைக்காலஜியும் சரி ஃபிசியலாஜியும் சரி, அந்த ரெண்டுமே ஸ்திரீகளிடத்தில் இருக்கிறதுனால இதை போல நடந்துட்டு இருக்குன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றார். ப்ராபப்ளி தட் மே பி ரெலவென்ட் டு யுவர் கொஸ்டின். இஸ் இட் ரெலவென்ட் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட்? அம்மா அப்பா அளவுக்கு ஒரு பொண்ணை ஈவன் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட் மேல் cannot accommodate. அது ஓகே, பட் ஆனா அந்த காலத்துல இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை மாமியார் மாமனார் இந்த காலத்துலயும் பாத்துக்கிறாங்க. முதல்ல உங்க அப்பா அம்மா நீங்க இங்க இருந்தா விருப்பப்படுறாளா கேளுங்க. கண்டிப்பா இல்ல. அது மாறட்டும், பாத்துப்போம். சாஸ்திரத்துல சொல்லி இருக்கா அப்படின்னு ஒன்னும் சொல்லல. ஆனா இதுதான் நடக்க போறதுன்னு எடுத்தது. ஓகே, அதாவது அது அது சொல்லியிருக்கான்னா பெண்கள் அந்த வீட்டுக்கு போயிருக்கணும், ஆண்கள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இத்தனை நாள் வரலாம், தீபாவளிக்கு வரலாம், ஒன்னும் சாஸ்திரம் சொல்லலை. ஆனா அது என்ன தெரியுமா பண்ணிடும்? அதுக்கு எல்லாமே மூலத்துல தான் கை வைக்க தெரியும். படைக்கும் போது பெண் இப்படி இருக்கணும், ஆண் இப்படி இருக்கணும்னு படைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை நாள் டிபேட் பண்ணி என்ன போறது?